இந்த சேனல் நீங்க பாக்குறது வந்து முருங்கைக்கீரை ரசம். இது வந்து ரசம் ரெசிபி நான் நிறைய போட்டிருக்கேன், அதுல பாத்துக்கோங்க. அதே மாதிரிதான் வந்து ரசத்தை கூட்டிட்டு இப்போ இந்த பொங்கி வர்ற நேரத்துல முருங்கைக்கீரையை போட்டிருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், இன்னும் கூட ஒரு கைப்பிடி போடலாம். இது வீட்டுல மரத்துல இருந்த கீரை தான். அதான் இது வந்து கொதி வந்ததும் நிறுத்திட வேண்டியதுதான். முருங்கைக்கீரை ரசம் நம்ம எதுல வேணா சாம்பார், ரசம், சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, இந்த மாதிரி இட்லி பொடி, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில சேர்த்துனா முருங்கைக்கீரையில அவ்வளோ சத்து இருக்கு, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.